கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது மனத்தாழ்மையை எதிர்பார்க்குறாரு. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. சரிங்களா? அப்போ நம்ம ஜெபிக்க போகும்போது முதலாவது நம்ம தாழ்த்தணும். சரியா? நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் கெடுப்பார்ன்றது வசனம். அது இல்லை, நம்ம ஜெபிக்க போகும்போது நம்மையே தாழ்த்தணும். சரிங்களா? நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுக்கு நேராக திருப்பி நம்மளுடைய குறை குற்றங்களை தேவனிடத்தில் சமர்ப்பித்து நம்ம பாத்திரம், நம்ம உடலாகிய பாத்திரம் பரிசுத்தமாக இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம், ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுங்களேன். கழுவாமல் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துன்னு வந்து வச்சு அது யூஸ் ஆகுமா? அது அசுத்தமான தண்ணி. சரிங்களா? அப்படி இல்லாமல் இல்லை கொஞ்சமாக தண்ணி, அது நல்ல தண்ணியாக இருந்தாலும் ஏதோ தூசி விழுந்த தண்ணியை கொண்டு போய் வச்சு தண்ணி அதில் பிடிக்கிறோன்னு வச்சுக்க, அப்போ எல்லா தண்ணியுமே கெட்டு போகும். இப்போ பாத்திரம் சுத்தமாக கழுவி கொண்டு போகணும். அடுத்தது குப்புறக்க போட்டு தண்ணியை ஊற்றுனீங்கன்னா தண்ணி என்ன பண்ணும்? சதறி தான் போகும். அந்த மாதிரி இல்லாதபடி நல்லா கழுவி நேராக தண்ணிக்கு நேராக வச்சா தான் அது நிரம்பும். அந்த மாதிரி தான் நம்முடைய சரீரமாகிய பாத்திரம் பரிசுத்தமாக போயிட்டு ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மளையே தாழ்த்தி அவர்கிட்ட சாஷ்டாங்கம் பண்ணி சமர்ப்பிக்கும் போது நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறோம். நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு சொன்னார். சரியா? அதாவது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி காப்பேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. பகலில் வெயில் ஃபுல்லாக இருக்கும், அந்த வெயில் நம்மளை ஒன்று நாளும் சேதப்படுத்தாதபடி காப்பாற்றுவாராம். அவ்வளோ மகா தேவனை நம்ம கொண்டு இருக்கோம். அவர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மை, தாழ்மையோடு இருக்கணும். சரிங்களா? மேட்டுமையாக நம்ம இருக்கும் பொழுது அது நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாது. இல்லை ஏற்கனவே நம்ம ஏதோ நினச்சிக்கிட்டு சும்மா அவர்கிட்ட போட்டு லிஸ்ட்டு போட்டோம்னாலும் நடக்காது. மனத்தாழ்மையாக வச்சு நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு தேவன் அறிஞ்சிருக்காரு. ஆனாலும் என் பிள்ளை என்கிட்ட கேட்கணுன்றது அவருடைய வாஞ்சை. அப்போ நாமளே நிதானித்து அறிஞ்சு நம்மை தாழ்த்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது அவர் பிதாவுக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? பரிந்துரைப்பார். என் மக கேட்டுருக்குறா, கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி தருவார். ஏன்னா நம்ம ராஜாதி ராஜனுடைய பிள்ளை, கர்த்தாதி கர்த்தனுடைய பிள்ளை. சரி, அவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடுறோம். அவர் மகா பெரிய தேவனாக இருந்து அவருடைய பரலோக மேன்மையை விட்டு பூலோகத்துக்கு வந்தார். எதற்காக? உன்னையும் என்னையும் மேன்மைப்படுத்த. சரிங்களா? அந்த தேவனை பற்றி கொண்டு நம்ம மனத்தாழ்மையோடு நடப்போம். அது நீதியாக இருக்கும். ஆமென்.